1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி பிரகாசமா எரியலினாலும் 60 வாட்ஸ் பல்ப் மாதிரி அரையும் குறையுமாவது எரிஞ்சிட்டு இருந்தோம். அதையும் ஒருத்த வந்து அணைச்சிட்டு போயிட்டானே. எதுக்கு எடுத்தாலும் அவன் கூட நம்மள கம்பேர் பண்றாங்களே, அதை நினைச்சாதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு தான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். அப்படி என்ன ஐடியா தான் வச்சிருக்கீங்க? இனி அவன் நம்ம ரூட்ல கிராஸ் ஆக கூடாதுன்னா அடிக்கு அடி, ரத்தத்துக்கு ரத்தம், பித்தத்துக்கு பித்தமா பாஸ். நல்ல ரைமிங் பட் டைமிங் தப்பு. உக்கர். நாம அடிக்கிற மொத அடியே மூர்க்கத்தனமா இருக்கணும். எதிரியை எந்திரிக்க விட்டோம், நாம எந்திரிக்க முடியாது. இப்போ டைமிங் கரெக்ட் பட் ரைமிங் தப்பு. உக்கரு. புரியலே? நாம அவனை கொலை செய்யணும். எஸ். அதுக்கு நம்மள ஒருத்தன் மனித வெடிகுண்டா மாறணும். முதல்ல மனுஷனா மாறுங்கடா, அப்புறம் வெடிகுண்டா மாறலாம். எதையும் முழுசா தெரிஞ்சுக்காம திட்டம் போறது கூட தப்பு இல்ல. அதை மட்டமா போடுறீங்க பாரு, அதான் தப்பு. நான் அப்படி என்ன துரோகம் பண்ண? ஏன் என் மேல இவ்வளவு கோவம்? சொல்லுங்க. அட்வைஸுங்கிற பேர்ல எங்க பேரண்ட்ஸ் கிட்ட எங்களை பத்தி போட்டு கொடுத்து சாப்பாடு, பாக்கெட் மணி, ஃபிகரு இப்படி மனுஷ வாழ்க்கைக்கு தேவையான மூணையுமே கட் பண்ணி விட்டுட்டு என்ன துரோகம் பண்ணேன்னு பச்சைப்பிள்ளை மாதிரி கூலா கேக்குறியா நீயே? அதான் என் மேல இந்த கொலைவெறி திட்டமா? உங்க பேரண்ட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சேன், அட்வைஸ் பண்ணேன். இப்போ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, ஐடியா தரேன். டெல் மீ வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ஆக்சுவலி வேண்டாம். டேய், நாமளா அவங்கிட்ட உதவி கேட்டு போனா அது நமக்கு அசிங்கம். அவன் நம்ம கிட்ட வர்றான், அது நமக்கு பெருமைடா. தம்பி, கோக், பெப்சி ஏதாவது? எதுவுமே இல்ல, நம்ம சும்மா உட்கார்ந்து பேசலாம். சிட் டவுன். அண்ணா, நாமெல்லாம் யூத் தான்டா, சும்மா பேர் சொல்லி கூப்பிட்டு. சின்ன கண்ணா, உன் ப்ராப்ளம் தான் என்ன? நேத்து வரைக்கும் மத்தவங்க தான் மதிக்காம இருந்தாங்க, இப்ப பெத்தவங்களும் மதிக்க மாட்டேங்கிறாங்கடா. இப்போ பெத்தவங்களும் மதிக்கல, மத்தவங்களும் மதிக்கல, அதானே உங்க ப்ராப்ளம்? எக்ஸாக்ட்லி. அது மட்டும் இல்ல, நாட்டுல கழுதைக்கு கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. பட் கழுத வயசாகிற எங்களுக்கு யாருமே கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு நாள் யூத்தாவே இருக்கிறதுனால இதை பத்தி நாங்க ஃபீல் பண்ணல. பட் சொசைட்டில 4 பேர் முன்னாடி நாங்களும் மரியாதையா வாழ விரும்புறோம். அதுக்கு என்ன பண்ணணும்? 4 பேர் மதிக்கணும்னா பணக்காரன் ஆகணும். பணக்காரன் ஆகணும்னா என்ன பண்ணணும்? பணக்காரன் ஆகணும்னா படிக்கணும், உழைக்கணும், நல்ல டைம் இருக்கணும். இப்படி முக்கிட்டே இருந்தா 30 வருஷம் ஆனாலும் முன்னுக்கு வர முடியாது. பிரதர், நாங்க ஸ்ட்ரைட்டா சீக்கிரமா பணக்காரன் ஆகிறதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லு. ஷார்ட்டா நோகாம நோம்பு கும்பிடணுங்கிறீங்க. சாரி. ஓகே, உங்களுக்கு ஸ்ட்ரைட் ரூட்லாம் ஒத்து வராது, நான் ஷார்ட் கட்ல வரேன். நீங்க ஏன் பணக்காரன் ஆகணும்? ஒரு பெரிய பணக்கார பொண்ணா பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா பணக்காரன் ஆயிடலாம்ல. பட் பணக்கார பொண்ணை லவ் பண்ணணும்னா என் லைஃப் ஸ்டைலை மாத்தணுமா? முதல்ல உன் ஹேர் ஸ்டைல